பார்க்க போகிறோன்னா பிஹெச்பியோட ஒன் ஆஃப் த ஃப்ரேம்வொர்க்கான கோஆர்டினேட்டர் பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே இந்த கோஆர்டினேட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிஹெச்பி ஃப்ரேம்வொர்க் இல்லை, ஓகேவா. இதை யூஸ் பண்ணி டைனாமிக் வெப் அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ண முடியும். எப்படின்னா, ஆல்ரெடி ரெடிமேட் கோடை லைப்ரரிஸ்லேருந்து ஹெல்ப்பர்ஸ் வந்து செக்யூரிட்டி ஃபியூச்சர் எல்லாமே கொடுக்கும். ஸோ இது டெவலப்பருக்கு எல்லாத்தையுமே ஸ்க்ராட்சில் இருந்து ரைட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால கோர் பிஹெச்பி யூஸ் பண்ணும்போது டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து ரவுட்டிங், வேலிடேஷன், செக்ஷன் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி, எரர் ஹேண்ட்லிங் எல்லாமே நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஆனால் கோஆர்டினேட்டரில் இதை வந்து ஆல்ரெடியே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னா, கோர் பிஹெச்பி வந்து ஒரு வீடோட ஃபவுண்டேஷன் வந்து நாம் தான் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கோஆர்டினேட்டரில் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் எல்லாமே ரெடியாக இருக்கும். நாம் வந்து இன்டீரியர் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும், அந்த மாதிரி. ஓகே, இப்போது கோஆர்டினேட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு வந்து ஃப்யூச்சராக இருக்கும். இது வந்து பில்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் இப்போது ரவுட்டிங், வேலிடேஷன், டேட்டாபேஸ் கனெக்ஷன், செக்யூரிட்டி, ஹெல்ப்பர்ஸ் இதெல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். ஓகேவா, இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நம்மளால் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முடியும். இது லாராவல் மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஹெவி ஃப்ரேம்வொர்க் வந்து கிடையாது. இது வந்து ஒரு லைட் வெயிட் ஃப்ரேம்வொர்க் தான். ஓகேவா, இதுக்கு வந்து ஃபாஸ்ட் லோடிங்காக இருக்கும். அப்புறம் லெஸ் மெமரி, கொஞ்சம் மெமரி தான் தேவைப்படும். அப்புறம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதோட இன்ஸ்டலேஷனும் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஓகே, அப்புறம் கோடை வந்து க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும். அப்போ மெயின்டைன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இது வந்து MVC ஆர்கிடெக்சரில் வரும். ஓகேவா, தென் வந்துட்டு இதோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது பிகினருக்கு வந்து கொஞ்சம் பிஹெச்பி வந்து கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து இது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். கான்ஃபிகரேஷன் வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபியூச்சர் மாடிஃபை பண்ணும்போது முடியும். ஓகே, தென் வந்து லைப்ரரி வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இமெயில், அப்புறம் வேலிடேஷன், பேஜினேஷன், அப்லோடு, என்கிரிப்ஷன் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் கொஞ்ச நேரம் முன்னாடி MVCன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். MVCன்னா என்னென்னா, MVC ஆர்கிடெக்சர். ஓகே, மாடல் வியூ கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஓகே, M வந்து மாடல், வியூ வந்து வியூ, C வந்து கண்ட்ரோலர். ஓகேவா, MVC வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன். ஓகேவா, அப்ளிகேஷனை வந்து 3 செப்பரேட் பண்ணி டிவைட் பண்ணும். ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, க்ளீன் கோடு, ஈஸி மெயின்டெனன்ஸு, டீம் ஒர்க் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரீயூசபிள் கோடு, தென் வந்து ஈஸி டீபக்கிங் இருக்கும். ஓகே, MVCயோட மாடல் வியூ கண்ட்ரோலரோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, ப்ரௌசர்லேருந்து ரவுட்ஸுக்கு போகும், ரவுட்ஸ்லேருந்து கண்ட்ரோலுக்கு போகும், கண்ட்ரோலிருந்து மாடல், தென் அதிலிருந்து டேட்டாபேஸ், திரும்பவும் மாடல், தென் வந்து கண்ட்ரோலர், வியூ, தென் வந்து ப்ரௌசர். இந்த மாதிரி இது வந்து ஒரு லூப் மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னா, இப்போது யூசர் வந்து லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ ரிக்வெஸ்ட் கண்ட்ரோலருக்கு போகும். ஓகே, அப்போ கண்ட்ரோலர் மாடலில் கால் பண்ணும். கண்ட்ரோலர் வந்து மாடலை கால் பண்ணும். அப்போ மாடல் டேட்டாபேஸில் இருக்கிற யூசர் நேம், பாஸ்வேர்டை செக் பண்ணும். ஓகே, இப்போ டேட்டாபேஸை ரிசல்ட்டு மாடலுக்கு ரிட்டன் பண்ணும். தென் மாடல் கண்ட்ரோலர் வந்து ரிசல்ட்டை சென்ட் பண்ணும். அப்போது கண்ட்ரோலர் லாகின் சக்ஸஸ்னால் டேஷ்போர்டுக்கு வியூவை லோட் பண்ணும். இல்லைன்னா லாகின் வியூ வந்து திரும்பவும் அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஓகே, தப்பாக இருக்குன்னு சொல்லும். ஓகே, இப்போ மாடல்னால் என்னென்னு பார்க்கலாம். மாடல் டேட்டாபேஸோட ஒரு ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ டேட்டாபேஸோட டைரக்ட் கனெக்ஷன் மாடலுக்கு தான். ஓகே, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னெல்லாம்னா, ரிட்ரீவ் டேட்டா பண்ணும், அப்புறம் இன்சர்ட்டு, அப்டேட்டு, டிலீட்டு, தென் பிஸ்னஸ் லாஜிக்கு, தென் கால்குலேஷன்ஸ் எல்லாமே இது மாடலில் வந்து பண்ணும். ஓகே, அதான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வேணும்னா மாடல் டேட்டாபேஸில் போய் ஸ்டூடெண்ட் டேபிளை ரீட் பண்ணும். ஓகே,
அதில் வர காமன் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஃபைண்ட் ஆல், இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு. ஓகே அடுத்தது என்ன பார்க்கலான்னா வியூ வந்து இது வந்து யூஸருக்கு விசிபிள் ஆகிற ஒரு பேஜ். வியூவில் மோஸ்ட்லி வந்து HTML டிசைன் தான் இருக்கும். இப்போ கனெக்ட்ஸ் வந்து HTML, CSS, Bootstrap, JavaScript இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டேட்டாபேஸ் query வந்து வியூவில் வந்து நம்ம ரைட் பண்ணக்கூடாது. அதனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும்தான் வியூ ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது லாகின் பேஜ், ஹோம் பேஜ், டேஷ்போர்டு, ப்ரொஃபைல் பேஜ், ரெஜிஸ்டர் பேஜ் இதெல்லாமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பேஜஸ் தான் வியூ ஆகும் அப்படிங்கிறதுக்காக. தென் வந்து கண்ட்ரோலர் வந்து அப்ளிகேஷனோட பிரெயின் மாதிரி. கண்ட்ரோலர் தான் யூசர் ரிக்வெஸ்ட் ரிசீவ் பண்ணும். தென் வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ரிக்வெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணும், வேலிடேஷன் பண்ணும், மாடல் கால் பண்ணும், டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணும், வியூவை வந்து லோட் பண்ணும். எக்ஸாம்பிள்னா யூசர் வந்து லாகின் பட்டனுக்கு போகும், தென் வந்து கண்ட்ரோலுக்கு போகும், தென் மாடலுக்கு, அப்புறம் டேட்டாபேஸ், கண்ட்ரோலர், டேஷ்போர்ட் வியூ. இதுதான் அதுக்கான ஒரு ஃப்ளோ. NVCயோட அட்வான்டேஜஸ் என்னென்னா அது வந்து பெட்டர் கோடை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணும், தென் வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணும், ரீயூசபிள் கோடாக இருக்கும். தென் வந்து ஃபாஸ்டராக வந்து டெவலப்மெண்ட் பண்ணும், ஈஸி டெஸ்டிங்காக இருக்கும், டீம் வந்து கொலாபரேஷன் இருக்கும். அடுத்ததாக என்ன பார்க்கலான்னா கோஆர்டினேட்டரோட ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர் ஆஃப் கோஆர்டினேட்டர் வந்து 4 தான். அதோட வெர்ஷன் சொல்லலாம். சரியா? இப்போ ரவுட்டிங்னா URLக்கு கரஸ்பாண்டிங்காக கண்ட்ரோலை அசைன் பண்ணுது. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்னா லோக்கல் ஹோஸ்ட் 8080/ நம்மளோட பேஜோட நேம் இப்படி போட்டோம்னா நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அந்த பேஜில் என்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு வியூ ஆகும். அதை நம்ம ப்ரோக்ராமை ட்ரை பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா க்ளீன் URL இருக்கும், ஈஸி நேவிகேஷன் இருக்கும், பெட்டர் SEO வந்து உங்களால் பண்ண முடியும். அப்புறம் வந்து SQL பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ராவாக வந்து SQLோட ரைட் பண்ண தேவையில்லை. ராவ் வந்து SQL ரைட் பண்ண தேவையில்லை. இதை வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர்ஸுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக சின்டாக்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து SQL இன்ஜெக்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம், க்ளீன் கோடாக மாற்றிக்கலாம். தென் வந்து வேலிடேஷன், யூசர் இன்புட் வேலிடேட் பண்ணும். அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு ரிக்வயர்ட் இமெயில், பாஸ்வேர்டு, லெங்க்த், நியூமரிக், ஃபோன் நம்பர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். ராங் இன்புட்டை எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். தென் வந்து செக்ஷன் மேனேஜ்மெண்ட், யூசர் இன்ஃபர்மேஷனை டெம்பரரியாக சேவ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு லாகின் இன்ஃபர்மேஷன், ஷாப்பிங் கார்டு, அப்புறம் யூசர் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே. தென் வந்து ஃபில்டர், ரிக்வெஸ்ட்டை எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்து ரன் பண்ணும். ஃபில்டர்ஸ்னால் என்னென்னா ரிக்வெஸ்ட்டை வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியிலே அப்புறம் ரன் ஆகும். அதோட யூசர்ஸ் வந்து ஆதென்டிகேஷன், ஆதரைசேஷன், தென் செக்யூரிட்டி, லாகின் இதெல்லாமே. தென் வந்து டேட்டாபேஸ் மைக்ரேஷன்ஸ் வந்து டேட்டாபேஸ் டேபிள் க்ரியேட் பண்ணும்போது PHP கோட் வந்து யூஸ் பண்ணும். இப்போ பெனிஃபிட்ஸ் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் ஈஸி கொலாபரேஷன், சேம் டேட்டாபேஸ் செக்யூர் இதுக்கெல்லாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இப்போ டீமில் வந்து 5 டெவலப்பர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போது 5 பேர் இருந்தாலும் சேம் டேட்டாபேஸ் செக்யூராக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணலாம். தென் வந்து எரர் ஹேண்ட்லிங்னு இருக்குது. அது வந்து என்னென்னா டெவலப்மெண்ட் வந்து டைம்லேயே எரர் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ அது வந்து டீபக் பண்ண வந்து ஈஸியாகவே இருக்கும். தென் வந்து லாகின், அது வந்து அப்ளிகேஷன் ஈவெண்ட் வந்து சேவ் பண்ணும், ப்ரொடெக்ஷனில் எரர் ஐடென்டிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாகின் இல்லை லாகின். தென் வந்து இதில் வந்து REST API வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம பேசிக்காக கோஆர்டினேட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குறோம்.
REST API வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகும். அது எதுக்காகனா மொபைல் அப்ளிகேஷன் வந்து பேக்கெண்ட் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ ரியாக்ட், வியூ, அப்புறம் ஆங்குலர், ஃப்ளட்டர், ஆண்ட்ராய்டு இதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்லையே ஜாம்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறோம், இல்லைனா நம்ம கோஆர்டினேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு இருந்துச்சுன்னா நமக்கு முதல்ல தேவையானது வந்து ஜாம்ப். ஓகே, அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும் PHPயில், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாம்புங்கிறது என்னென்னா அது வந்து லோக்கல் சர்வர் பேக்கேஜ். ஓகேவா, இது இன்ஸ்டால் பண்ணுனா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற சர்வர் மாதிரியே ஒர்க் பண்ணும். அதில் வந்து அப்பாச்சே, MySQL, தென் வந்து PHP, தென் PHP MyAdmin இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். க்ரோமில் போய்ட்டு ஜாம்ப் இன்ஸ்டால்னு கொடுத்தாலே வந்துடும். ஓகேவா, இல்லைனா ஜாம்ப் டவுன்லோடுன்னு பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னா முதல்ல ஜாம்ப் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கம்போசருங்கிறத இன்ஸ்டால் பண்ணணும். கம்போசருங்கிறத எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு காட்டுறேன். முதல்ல வந்து க்ரோம்குள்ளே போகிறேன். ஓகே, க்ரோம்குள்ளே getcomposer.org அப்படின்னு டைப் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இதை டைப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த பேஜ் வரும். ஓகே, அந்த URL யூஸ் பண்ணால் இந்த பேஜ் வரும். இதில் இந்த டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு ஓகே, இந்த டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் இங்கே வந்து கம்போசர் setup.exe இருக்குல்ல, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்போசர் வந்து டவுன்லோட் ஆகிரும். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் இப்போ டவுன்லோட் பண்ணலை. நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, கம்போசர்னு என்னென்னா PHPயோட டிபெண்டன்சி மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து டிபெண்டன்சி வந்து ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் பேக்கேஜை வந்து ஆட்டோமேட்டிக்லி அது டவுன்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு பேக்கேஜ் வேணும்னா நம்ம அதுக்கிட்ட சொன்னோன்னா அதுவே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போது இதுக்கு கம்போசர்னால் இப்போ Node.jsக்கு வந்து NPMன்னு இருக்கும், பைத்தனுக்கு PIPன்னு இருக்கும், ஜாவாக்கு வந்து மாவன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே, ஓகே, நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம ப்ராஜெக்ட் பார்த்துக்கலாம். ஓகே, எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் நம்மளோட கோஆர்டினேட்டரோட ஸ்ட்ரக்சர். ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட கோஆர்டினேட்டரோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, எப்படி க்ரியேட் பண்ணணும்னா நம்ம வந்து முதல்ல கம்போசர் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதில் போயிட்டு அதை எங்கே சேவ் பண்ணணும்னா நம்மளோட C டிரைவில் இருக்கிற ஜாம்புக்குள்ளே HDD டாக்ஸுக்குள்ளே தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்குள்ளே நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ஆட் பண்ணி அதிலிருந்து கால் பண்ணணும். இப்போது பாருங்கள், என்னோட நேம் எப்படி வருதுங்க, ஜாம்ப் HDD டாக்ஸ் கோஆர்டினேட்டர் ஃபார் ஃப்ரேம்வொர்க், அதுக்குள்ளே மை ப்ராஜெக்ட், இப்படி தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, தென் வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும்னா பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் வந்து கம்போசர் வந்து இங்கேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஓகே, நம்ம இப்போது கோஆர்டினேட்டரை எப்படி ரன் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, அதுக்கு வந்து ரன் பண்ணுற மெத்தட் வந்து PHP ஸ்பார்க் சர்வர். ஓகே, இந்த மாதிரி தான். இதை வந்து என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுக்கும்போது எனக்கு இங்கே HTTP லோக்கல் ஹோஸ்ட்னு வந்திருக்கா, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணலாம், இல்லைனா காப்பி பண்ணி நம்ம க்ரோம்லேயே போட்டு பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஒர்க் ஆகுது, எனக்கு இப்போது அவுட்புட் வந்து தெரியுது. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து இதை எப்படி செக் பண்ணணுங்கிறத பார்க்குறது. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே, நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோன்னா கோஆர்டினேட்டர்னா என்ன, அப்புறம் MVCனா என்ன, அப்புறம் எப்படியெல்லாம் அதை இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த மெத்தடெல்லாம் பார்த்தோம். தென் வந்து டேட்டாபேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற
நம்மளோட பேஜில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது நான் ஒரு கோஆர்டினேட்டர் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, அது ரன் பண்ணியும் பார்த்தோம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, இப்போ நம்ம ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். நம்ம நாளைக்கு தேங்க்யூ எவ்ரிவன். நம்ம டீட்டெயிலாக இனி அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம்.